பூமியோட வளிமண்டலத்தில் 21% ஆக்சிஜன் இருக்கு. பூமியில் உள்ள உயிரினங்களுக்கு உயிர் வாழ ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் விலங்குகளின் சுவாச செயல்முறைகளுக்கும் மிக முக்கியமானது. பூமியில் உயிரினங்களுக்கு இன்றியமையாத பொருள் ஆக்சிஜன். ஆக்சிஜன் வெப்பத்தை தக்க வச்சுக்கும் கிரீன்ஹவுஸ் கேஸ். இல்லைனாலும் நம்ம வளிமண்டலத்தில் அதன் அடர்த்தியால் ஓசோன் லேயர் இருக்கு. இந்த சமயத்தில் ஆக்சிஜனோட அளவு அதிகரிச்சா என்ன ஆகும்? பூமியில் உள்ள உயிரினங்களுக்கு நன்மையா தீமையா? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. ஆக்சிஜனின் அளவு அதிகரித்தால் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் பூமியில் ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆக்சிஜனோட அளவு அதிகமானா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். சிலந்திகள், கரப்பான் பூச்சிகள், ஏன் நீங்கள் பார்க்கும் பூச்சி இனங்கள், ஊர்வன, பரப்பன போன்ற அனைத்து உயிரினங்களுக்கும் ஆக்சிஜன் அதிகரிச்சா அது பெரிய அளவில் வளரும். ஆக்சிஜன் சரியா இருந்த காலத்துல சிறிய உயிரினங்களுக்கு சின்ன மூச்சுக்குழல் வழியாகத்தான் சுவாசிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஆனா இப்போ ஆக்சிஜன் அளவு அதிகமானதால சின்ன மூச்சுக்குழல் வழியில அதிகமான ஆக்சிஜன் போறதால உடல் இறுதியில விரிவடைந்து பெரிய அளவுக்கு உடல் வளர்ச்சி அடையும். சின்ன ஈசல் கூட மிகப்பெரிய பருந்து போல வளரும். பெரிய அளவு வளர்றதால அதிகமான பசி காரணமா கண்ணுக்கு தெரிகிற அனைத்தையும் திங்க ஆரம்பிக்கும். ஆனா மனிதன் இந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சிருவான். ஆக்சிஜனோட அளவு அதிகமாக கிடைக்கிறதால மனிதனின் நுரையீரலுக்குள்ள அதிக அளவு ஆக்சிஜன் எடுத்து ஒவ்வொரு மூச்சிலும் அதிக அளவு ஆற்றல் கிடைக்கும். அப்போ அதிவேகத்தில் ஓட முடியும். ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் நரம்பு வழியா போய் தசைகளுக்கு ஆற்றலை தூண்டும். அதே நேரத்தில் மிக வேகமான ஓட்டம் அதிக சுறுசுறுப்பு செறிவையும் கொடுக்கும். இதனால ஓட்டப்பந்தயத்தில் உலக சாதனைகள் அனைத்தும் முறியடிக்கப்படும். புதிய புதிய உலக சாதனைகள் படைக்கப்படலாம். நியூரோஃபில்ஸ் அப்படின்னா இரத்த வெள்ளை அணுவின் ஒரு வகை. இது நோயை எதிர்த்து போராட ஆக்சிஜனை ஒரு கருவியா பயன்படுத்துது. அதிக அளவு ஆக்சிஜன் கிடைப்பதால நோய் எதிர்ப்பு மண்டலம் முழு வீரியத்தோட போராடும். இதனால சின்ன சின்ன நோய்கள் தாக்காது. இதுவரைக்கும் ஆக்சிஜன் அதிகரிச்சா நல்லா தானே இருக்கும் அப்படிதானே நினைக்கிறீங்க. ஆனா அப்படி கிடையாது. அதிகப்படியான ஆக்சிஜன் நச்சுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் அதிகரிப்பால வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். உடல் உறுப்புகள் ரொம்ப வேலை செய்யறதால உடல் சோர்வு அபாயகரமா மாறும். நோயால இருக்கிறவங்களை விட உடல் சோர்வால இருக்கிறவங்களோட விகிதம் அதிகரிக்கும். இப்போ ஆக்சிஜன் அதிகரிச்சா தாவரங்கள்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பூமியின் ஆக்சிஜன் அளவு இப்போ இருக்கிற அளவை விட 2 மடங்கு அதிகமா இருக்கிறதால காட்டுத்தீ மிக கொடூரமா இருக்கும். எதையும் இல்லைன்னா எவற்றையும் ஈஸியா எரிக்கலாம். பசுமையான தாவரங்கள், பாசி மற்றும் காளான் நிரம்பி முன்னாடி இருந்த நிலப்பரப்புக்கு வழிவகுக்கும். உயர்ந்த மலைகளின் சிகரங்கள்ல நம்மளால வாழ முடியும். ஏன் இப்போ அந்த மாதிரி வாழ முடியாதான்னு கேட்டா வாழ முடியும், ஆனால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உயரம் போக போக ஆக்சிஜனோட அளவு குறையும். அதனால சுவாசிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் இப்போதான் ஆக்சிஜனோட அளவு அதிகமாயிருச்சு, அதனால சுவாசிக்க கஷ்டம் அப்படிங்கிற கவலையே கிடையாது. இப்போ வளிமண்டலத்தில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆக்சிஜன் அதிகரிப்பால வளிமண்டலத்தோட அடர்த்தியும் அதிகரிக்கும். இதனால விமானம், பாராசூட், கிளைடர் மற்றும் பறவைகள் வானத்தில் உயரமாகவும் நீண்ட நேரமும் பறக்க முடியும். விமானங்களுக்கு அதிக அளவு எரிபொருள் செலவு ஏற்படாது. இதனால விமான டிக்கெட் எல்லாம் கம்மியாகிடும். இதனால பாமர மக்கள் கூட விமானத்துல பயணம் செய்யலாம். வளிமண்டலம் அடர்த்தியா இருக்கிறதால சூரிய ஒளி சிதறடிக்கப்பட்டு வானம் இன்னும் நீல நிறமா தெரியும். காற்றின் வெப்பநிலை ரொம்ப ரொம்ப குறையும். இதனால மனிதன், ஏன் உயிரினங்கள் கூட வாழ முடியாத அளவுக்கு குளிர் நிறைந்த பூமியா மாறிடும். பூமியில அப்படியெல்லாம் இல்லாம உயிர்கள் வாழ சரியான அளவு அமைஞ்சதால தான் நாம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று அதிகமாகவோ கம்மியா இருந்திருந்தா உயிர்கள் தோன்றி இருக்காது. இயற்கைக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.